பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே 2 விதமான மனிதர்களின் இனக்கூட்டங்கள் இருக்கிறது. ஒரு மனித இனக்கூட்டமானது தேவனிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருக்கும். 2வது மனித இனக்கூட்டம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருக்கும். இப்படி 2 விதமான மனித சந்ததிகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விசுவாசிகளாகிய நமக்கு தான் இந்த காரியம். அதை எதில் நாம் பார்க்கலாம்? மார்க்கின் புத்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். தன்னுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார். ஒன்று, ஒருவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். 2வது, ஒருவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டே இருப்பார். இந்த 2 சந்ததிகளுக்கும் தேவன் எச்சரிக்கிற ஒரு காரியம், உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீ உடையவனாக, அதற்குரியவனாக இருக்க வேண்டும். உன்னிடத்திலிருந்து எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் நீ மிகவும் மோசமான ஊழியக்காரனாக இருந்து கொண்டே இருக்கிறாய். தெய்வ பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று இருக்கிறோம். அவர் நமக்காக மரித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். அவருடைய சுபாவம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், அவருடைய கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி மன்னித்தாரோ அதே போல மற்றவர்களை மன்னிக்கும் குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய பிரச்சனைகளை மிகவும் கரிசனையோடு கருதுபவர்களாக காணப்பட வேண்டும். உனக்கு போராட்டம் வருகிறது என்றால் நீ ஏதோ ஒரு பாவத்தை செய்துவிட்டாய், ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டாய் என்று சொல்லி அவனை கடினப்படுத்தும் வார்த்தைகளை கொண்டு செல்வதை விட மாறாக அவனுக்கு ஆறுதல் தரும்படியாக, நீ எத்தனை தடவை தவறு செய்தாலும் நீ மன்னிப்பதற்கு இயேசு இருக்கிறார், அவர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று அவரையே முன்னிறுத்தி அவரிடத்திலே அவன் மனம் திரும்பும்படியான காரியங்களை நீ செய்து அவனை மன்னித்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு இன்னும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மாறாக மற்றவருடைய குறைவுகளையே பேசிக்கொண்டு, மற்றவருடைய தவறுகளையே சுட்டி காட்டிக் கொண்டு உன் தவறை நீ மறைத்து உன்னுடைய விசுவாசத்தை நீ செயலிழந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்றால் உன்னிடத்தில் இருக்கும் எல்லா நன்மைகளும் பிடுங்கப்படும். நன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்த நீ இன்றைக்கு ஜெப ஆவியில் இல்லாதபடி ஜெபக்குறைவாய் வாழ்க்கை இருக்கிறது என்றால், சமாதானத்தோடு இருந்து கொண்டிருந்த உன்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால், ஒரு மனதின் ஆவியோடு குடும்பமாய் இருந்து இன்றைக்கு நீங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உன்னிடத்திலே விசுவாசம் இல்லை, மன்னிக்கும் சுபாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு மாறாக மாம்ச சிந்தையாய் செயல்படுகிறவளாகவே நீ இருக்கிறாள். தெய்வ ஜனங்களே, உன்னிடத்திலிருந்து எல்லாம் பிடுங்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை நீ அறிந்தும் வணங்கா கழுத்துள்ளவனாக காணப்படுகிறாயோ? தேவன் உன்னை எச்சரிக்கிறார், அவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனந்திரும்பு. உன்னிடத்திலிருந்து எல்லாம் பிடுங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, நீ முழுவதும் நிர்வாணமாக்கப்படும்படிக்கு முன்பதாக மனந்திரும்பு. இருக்கிறது ஆகிலும் உத்தமமாய் காணப்படு, கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவார். காரணம், அவர் நம்முடைய இரக்கம் நிறைந்த தகப்பன். ஆனால் அன்பு என்கிற அந்த ராஜ்யம் எடுக்கப்படும் வேளையிலே எவ்வளவு ஜெபம் ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த எச்சரிப்பிற்கு நீ செவி கொடுத்து நீ மனந்திரும்பு, கர்த்தர் உன்னை மீண்டும் உன்னுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். God bless you.